வெல்கம் அண்ட் வணக்கம் டு ஃபேட் டு ஃபிட்டு டே 1. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டுக்கு வரப்போ ஆஞ்சநேயர் கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பல் துவக்கி விட்டு ஒரு கடுங்காப்பி, அந்த கடுங்காப்பியில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் இதை போட்டு குடிச்சிட்டா செம்மையாக இருக்கும். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது பெங்களூரு. குடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ வீட்டில் இருக்க துணியில் ஒரே கும்மி வீசியாச்சு. இந்த ஸ்லிப்பர் தூக்கி போடுறேன், வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் வந்து அவனும் இன்றைக்கி செத்து போயிட்டான். சரி, இவங்க எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டு நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு ஃபுட் கிரேவிங்ஸ்னால தான் ஜிம்முக்கே ஒழுங்காக போக முடியலைன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதோட விளைவு தான் இங்கே. எப்படி எரும மாடு மாதிரி தொப்பை போட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த தடவை விளைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வேணுங்கிறதுல ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் இந்த சீரீஸில் வரப்போகுது. சரி, நீ பௌர்ணமியில் பக்கத்தில் இருக்க பாண்டவர்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம ஆஞ்சநேயர் இருந்தார். அவரை மனமுருகி வேண்டிட்டு இன்றைக்கி ஃபாஸ்டிங்கு, அதனால் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டோம், வேறு ஜூஸ் தான். ஜூஸை குடிச்சிட்டு இந்த பூஜைக்கு தேவையான கொஞ்சம் ஜாமானுங்களும் தேவைப்படும். தமிழ்நாட்டில் கிடைக்குமே, ஈஸியாக கிடைக்காது. அதெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணும். ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நைட் ஷூட் போன்ட்டு காலையில் தூங்கிட்டு சாயங்காலம் இருந்துச்சு பார்த்தா நல்ல மழை சூப்பரான்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஸ்வீட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸ்வீட்டை செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சத்யநாராயண பூஜை. நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து 2வது மாதம் பண்ணுறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பூஜைக்கு ஸ்பெஷலாக என்ன செஞ்சுருந்தோன்னா தயிர் சாதம் கூட கொஞ்சம் புளி சாதம், அது கூட அந்த ஸ்வீட்டு, இது 3ஐயும் சாப்பிட்ற சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ ஓகே, எல்லாேருக்கும் வட்டா மாமே டர்.